திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் இலவச காது கேளாமை பரிசோதனை மற்றும் காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி பொருத்தும் அறுவை சிகிச்சை முகாம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார். திருச்சி கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் பிறவியிலேயே காது கேளாமை குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறியும் மாவட்ட அளவிலான முகாம், இலவச காது கேளாமை பரிசோதனை மற்றும் காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி பொருத்தும் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் முதல்வர் குமரவேல் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான அதிநவீன காது மூக்கு தொண்டை சம்பந்தமான மருத்துவ உபகரணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து 6 வயதிற்கு கீழ் உள்ள 11 குழந்தைகளுக்கு காது கேளாமை குறைபாடு உள்ளது கண்டறியப்பட்டு அதை உறுதிப்படுத்தும் உயர் பரிசோதனைகளும், இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கான காக்லியர் இம்ப்ளான்டேஷன் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பரிசோதனைகளையும் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்று பயனடைந்தனர். மேலும் முன்பே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டது. காது மூக்கு தொண்டை பிறவி காது கேளாமை உள்ள குழந்தைகளை 6 வயதிற்குள் கண்டறிந்து அறுவை சிகிச்சை செய்து பேச்சு பயிற்சி அளித்தல், செவித்திறன் மற்றும் பேசும் திறனை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று அறிவுறுத்தினர். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு காது கேளாமையால் வரும் குறைபாடுகள் குறித்தும் அதனை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்து கூறினார். இதில் மருத்துவ கண்காணிப்பாளர் உதயாருணா, துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜெயபாரதி மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் காது மூக்கு தொண்டை திறன்கள் பற்றி அறிந்து கொண்டு குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர்.